வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். அதாவது ஜூன் மாதம் 7ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பிரயாணங்கள் உண்டு. ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். ஏகப்பட்ட ஒரு பிஸி ஷெட்யூல். உடல் ஆரோக்கியம் அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் பயம். ஆனால் பாருங்கள், ஆரோக்கியம் அதிசயமாக ஒத்துழைக்கும். அதான் நான் சொல்கிறது, நார்மல் ஆளுக்களுக்கு நல்லா இருக்கும். சில பேர் கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் 1008 பிரச்சனைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு கூட நல்லா இருக்கும். என்ன காரணம்? உங்கள் ராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய், 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியான செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கிற. அப்போ என்ன குறை? எந்த குறையும் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. அதிர்ஷ்டம் பிரமாதமாக இருந்தால் என்ன நடக்கும்னா, நீங்கள் போனால் ஒரு இடத்துக்கு போனால் ஒரு விஐபியை மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க, வரவேற்பு அளிப்பார்கள். சொல்லுவாங்க, கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னு. 9ல் குரு இருக்கிறவங்களுக்கும் சென்ற விடமெல்லாம் சிறப்பு தான். இப்போ 9ல் குரு உச்சம், அதனால் அதை பற்றி பேசவே வேண்டாம், அவ்வளோ அருமையாக இருக்குது. சில நேரங்களில் தெய்வ சம்பந்தமாக எங்கேயாவது போகணும். உதாரணத்துக்கு இப்போல்லாம் நம்ம ஊரில் திருச்செந்தூர், திருப்பதி 2 இடத்துலையும் செம கூட்டம்னு கேள்வி. அங்கே போனால் கூட உங்கள் அதிர்ஷ்டம் நல்ல திவ்ய தரிசனம் கிடைக்கும். அது போன்ற ஏதாவது தெய்வ அனுகூலம், மனசில் நிம்மதி, நல்ல ஆரோக்கியம், ஓரளவுக்கு கையில் பண வசதி, இது எல்லாமே நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாரம். மனதுக்கு பரிபூர்ண நிறைவை தரக்கூடிய வாரமாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.